Hello all, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு எக் சாலட் சாண்ட்விச் ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னா பிரெட், டோஸ்டட் இல்லை அன்டோஸ்டட் வச்சுக்கலாம். பட் அன்டோஸ்டட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மயோனீஸ், பிளெயின் மயோனீஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பாயில்டு எக், பட்டர், கார்லிக் பவுடர். கார்லிக் பவுடர் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸில் இது கண்டிப்பாக கிடைக்கும். சால்ட் டு டேஸ்ட், அப்புறம் பெப்பர். நான் மோஸ்ட்லி எந்த குவான்டிட்டியும் நான் வந்து எப்பவுமே குவான்டிட்டி மெஷர்மெண்ட்டில் பண்ண மாட்டேன். ஸோ எது மனசுக்கு தோணுதோ அந்த இதில் தான் நான் வந்து மோஸ்ட்லி செய்வேன். ஸோ ப்ரொசீஜர் என்னென்னா, ஃபஸ்ட்டு பாயில்டு எக் இருக்கு இல்லையா, ரொம்ப பாயில் பண்ணக்கூடாது. கன்சிஸ்டன்சி எப்படின்னா ஒரு 3/4 ஒரு 75 to 80% பாயிலாக இருந்தால் போதும். அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா ரப்பரி ஃபீல் வரும். ஸோ நல்லா ஒரு ஃபோர்க் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட வந்து நம்ம மயோனீஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் அப்ராக்சிமேட்லி ஒரு 2 to 3 எக்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் மயோனீஸ் எடுத்திருக்கேன். உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு நான் சொல்கிறேன். பெப்பர் பவுடர் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கிட்ஸுக்கு நான் இது பண்ணுறதுனால நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் நல்ல காரம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக் பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின் இன்க்ரீடியன்ட் பெப்பர் தான், அதுதான் உங்களுக்கு ஸ்பைசினஸ் கொடுக்கும். ஸோ சொன்ன மாதிரி உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா ஸ்பைசினஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா எக் வெறும் சாண்ட்விச் இல்லை, இது எக் சாலட் சாண்ட்விச். அதாவது கொஞ்சம் ராவாக இருக்கும், நம்ம வந்து குக் பண்ண மாட்டோம் அதுக்கப்புறம். ஸோ மெயின் இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறமே நம்ம க்ரில்லோ எதுவும் நம்ம பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட போகிறோம். அதனால தான் இது சாலட் சாண்ட்விச்னு நம்ம சொல்கிறோம். எப்படி சாலட் வந்து ஒரு நம்ம ராவாக சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் இங்கே. ஸோ இப்போ அந்த ப்ரெட் எடுத்து நல்லா பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. 2 சைட்லேயும் 2 ப்ரெட்டுக்குமே வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நாம் இதை வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். பட் உங்களுக்கு கட் பண்ணுறது எல்லாமே வந்து ஃபினிஷிங் நல்லா வேணும்னா உங்களுக்கு வந்து வித்தவுட் டோஸ்ட் பண்ணாதது தான் வந்து நல்லா உங்களுக்கு அந்த ஒரு எஃபெக்ட் வந்து நல்லா கொடுக்குது. இதை எடுத்து நல்லா இந்த எக் மிக்சரை வந்து ப்ரெட்டில் போட்டுக்கோங்க. ரொம்ப எம்மியாக இருக்கும். கிட்ஸ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு டேங்கி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா மயோனீஸ்க்கு 2 ஸ்பூன் போட்டுட்டு 1 ஸ்பூன் நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட இதுக்கு போட்டுக்கலாம். இல்லை கெச்சப்பை வந்து நம்ம சைடில் வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சால்ட்டு போடும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா மயோனீஸ்லேயும் சால்ட் இருக்கும், கெச்சப்ஸ்லேயும் சால்ட் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் சால்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சுது. ரொம்ப சிம்பிள் அண்ட் மார்னிங்க்கு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து வீட் ப்ரெட் வேணும்னா வீட் ப்ரெட்லேயும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை சப்பாத்தி ரோல் பண்ணியும் நம்ம வந்து இதே சேம் ப்ரொசீஜரை சப்பாத்தி கூடயும் நம்ம வந்து ரோல் பண்ணியும் எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது. கிட்ஸுக்கு வந்து உங்களுக்கு நல்லா ப்ரோட்டீன் இன்டேக்கெல்லாம் வேணும்னா இது தாராளமாக கொடுக்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யுக்தாஸ் கிச்சன்னு வெறும் குக்கிங் ரெசிபீஸ் அண்ட் குக்கிங் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே நீங்கள் அங்கே பார்க்க முடியும். ஹோப் யூ லைக் இட். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.